வணக்கம். நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட்ட பொறுத்த அளவுக்கு, இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நேத்தைக்கே ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னது மாதிரி தான் இன்னைக்கான அ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் மூவிங் ஆயிருக்குது. அதாவது நேத்தைக்கு நம்ம என்ன சொன்னோம்னா, மார்க்கெட் முந்தா நாள் உள்ள இந்த ஏரியாவுல உள்ள பையர ட்ராப் பண்ணக்காண்டி நேத்தைக்கு மார்க்கெட் புட் சைடு இறங்கி வந்துச்சு. ஓகேவா? ஸோ எங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சுட்டு, மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம நேத்து சொல்லியிருந்தோம்னு சொன்னா, கண்டிப்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, செல்லர்ஸ் இருப்பாங்க. அதாவது இத பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ வரச்சுல, செல்லர்ஸ் இருப்பாங்க. இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் வரச்சுல, இங்க செல்லர்ஸ் ஆட் ஆயிருப்பாங்க. இந்த செல்லரோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்க இருக்கும்னு இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு மேல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது டூ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு சொன்னா, இன்னைக்கான மார்க்கெட்ல மார்க்கெட் கேப் டவுனு இல்ல ஃப்ளாட்டு ஸோ சின்ன கேப் அப்பா இருந்தாலுமே மார்க்கெட் பையிங் சைடுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்த செல்லர்ஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட் இன்னைக்கு ட்ராப் பண்ணி, சடனா ஒரு 1/2 அன் ஹவர் ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர், 1 ஹவருக்குள்ள மார்க்கெட் என்னாச்சுன்னு சொன்னா, ஒரு கால் சைடு மூவ்மெண்ட் குடுத்து, இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் மார்க்கெட் ஹிட் பண்ணி விட்டுருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட்ல இந்த இடத்துல உள்ள செல்லர்ஸ் மட்டும் தான், அதாவது லாஸ்ட்ல இந்த இடத்துல இருந்த செல்லர்ஸ் மட்டும் தான் மார்க்கெட்ல இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இன்னுமே ஹோல்டிங்ஸ் அவங்களோடது கண்டிப்பா இருக்கும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மேல போய் செல்லரோட இந்த ஏரியாவுல உள்ள செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிட்டு, அகைன் அங்கருந்து மார்க்கெட் என்னாச்சுன்னு சொன்னா, அகைன் செல்லர்ஸ் இந்த இடத்துல இருந்து பெரிய செல்லர்ஸ் அகைன் இங்கருந்து பணத்த போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ செல்லர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அகைன் மார்க்கெட் கீழ திரும்ப அப்படியே சஸ்டெயின் ஆகி மேல கீழ போய் ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம்னு சொன்னா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாளைக்கான மார்க்கெட்ல மேக்ஸிமம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மார்க்கெட் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் டூ கேப் டவுன். ஓகேவா? ஃப்ளாட் டூ கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னா, நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, செல் சைடு அதாவது புட் சைடு மார்க்கெட்டு வரும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம புட் சைடு ட்ரேட் நாளைக்கு நம்ம எடுக்கலாம் பேங்க் நிஃப்டி. ஒருவேளை கேப் அப் ஆச்சுன்னு சொன்னா மார்க்கெட் நான் ஜட்ஜபிள். அதாவது நம்ம கீழ தான் வரும், இல்ல மேல தான் வரும்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் வாலடைல் காமிக்கலாம். அதாவது இன்னைக்கு காமிச்சது மாரியே மார்க்கெட் வாலடைல் காமிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு வரும். ஸோ அதனால ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுனாலும் சரி, கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுனாலும் சரி, மார்க்கெட் செல் சைடு போகும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நாளைக்கான ட்ரேடு நம்ம செல் சைடு ட்ரேடு எடுத்து லாபம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நிஃப்டிய பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தோம்னு சொன்னா, ரொம்ப ஒண்ணும் பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்ல. வெறும் 100 பாயிண்ட்டுக்குள்ளே மேக்ஸிமம் மூவ்மெண்ட் ஆகி, அங்கே ஸ்ட்ரகிள் ஆயிருச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மார்க்கெட் நல்லா அப்சைடு மூவ்மெண்ட். அதாவது இந்த இடத்துல இருக்க செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணிட்டு, அங்கேருந்து அகைன் சஸ்டெயின் பண்ண முடியாம கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் கீழ இறங்கிருச்சு. ஸோ இதுலயுமே பார்த்தோம்னு சொன்னா, நாளைக்கான மார்க்கெட் ஃப்ளாட் டூ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா செல் சைடு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதாவது நிஃப்டில. ஓகேங்களா? ஸோ அடுத்தால சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்தோம்னு சொன்னா, சேம் அதிலயுமே இன்னைக்கு சேம் பேட்டர்ன் தான். அதாவது பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, நிஃப்டி 3லயுமே இன்னைக்கு சேம் பேட்டர்ன் தான் கிரியேட் ஆயிருக்கு. இதுலயுமே நம்ம சொன்ன மாதிரி செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் அங்கேருந்து திரும்ப வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஸோ அவங்க அகைன் அமௌண்ட் இன்னுமே போட்டு அகைன் மார்க்கெட்ட கீழ கொண்டு போக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால ஃப்ளாட் டூ கேப் டவுன் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, செல் சைடு. ஒருவேள கேப் அப் ஆகுது, நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகுது அப்படின்னு சொன்னா, சின்ன கேப் அப்னா ஓகே. ஒரு 81,500, 550 இந்த ரேஞ்சுக்கு இருந்ததுன்னா ஓகே. 600, 600க்கு மேல கேப் அப் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் இங்கருந்து திரும்ப அகைன் வாலடைல் காமிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ சென்செக்ஸ்லயா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டில இருக்கட்டும், மார்க்கெட்ட எந்த இடத்துல நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அத பொறுத்து நம்மளோட ட்ரேட நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் என்னோட டெலகிராம் சேனல் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா, லைவ் அப்டேட் அதாவது மார்க்கெட்ல காலையில 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிருவேன். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஆகப்போகுது, என்ன ஆகப்போகுதுங்கிறத கிராஃப் மூலியமா நான் சொல்லிருவேன். ஸோ அது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால என்னோட சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு
நான் கொடுக்குற அப்டேட்ஸை வந்து பயன்படுத்தி உங்களுக்கான ஆப்ஷன் ட்ரேடிங் லாபத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்னோடய டெலகிராம் சேனல் லிங்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.